தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள், தடம் பதிக்க நடந்தவர்கள் மாமனிதர்கள். அந்த வகையில் சமூக சிற்பிகளான ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும். வணக்கம். 12ஆம் வகுப்பு வரலாற்று பாடம் 4இல் உள்ள 2 மதிப்பெண் வினா விடைகளை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். பாருங்க, பார்த்துக்கொண்டே இருங்க, கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நன்றி. பாடம் 4, காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். இந்த பாடத்தில் உள்ள 2 மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்ப்போம் மாணவ செல்வங்களே. வினா எண் 1, வேல்ஸ் இளவரசர் இந்தியாவின் வருகை எவ்வாறு இருந்தது? விடை: வேல்ஸ் இளவரசரின் வருகையை 1921இல் இந்திய மக்கள் புறக்கணித்தனர். அடுத்து, நாடு முழுவதும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஒத்துழையாமை இயக்கம் மேலும் வலுவடைந்தது. வினா எண் 2, காந்தியடிகளின் சாம்ரான் சத்தியாகிரகத்தின் போது உடன் சென்ற உள்ளூர் தலைவர்கள் யாவர்? ராஜேந்திர பிரசாத் மற்றும் மஜாருல் ஹக், ஆச்சாரியா கிருபாலினி மற்றும் மகாதேவ் தேசாய் ஆகிய 4. வினா எண் 3, இந்திய பணியாளர் சங்கம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது? விடை: இந்தியர்களுக்கு நலப்பணிகளில் பயிற்சி வழங்குவதற்காக 1905இல் நிறுவப்பட்டது. பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக செயலாற்றுதல். அடுத்து, நிவாரணப் பணி, கல்வி அறிவு, உடல் மற்றும் இதர சமூக கடமைகளில் ஈடுபடுதல். வினா எண் 4, பகிஷ்கிருத் கிதாகாரிணி சபா குறித்து எழுதுக. விடை: அம்பேத்கர் பகிஷ்கிருத் கிதாகாரிணி சபா என்ற அமைப்பை தொடங்கினார். இது தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பாகும். அடுத்து, தீண்டத்தகாதவர்கள் மீது விதிக்கப்பட்ட இடர்பாடுகளை களைய பாடுபட்டார். வினா எண் 5, தேசியவாதிகளால் ரவுலட் சட்டம் எதிர்க்கப்பட காரணம்? விடை: ஆங்கில அரசு இயற்றிய அடக்குமுறை சட்டங்களில் இதுவும் ஒன்று. எந்தவித நீதிமன்ற விசாரணையுமின்றி எவரையும் சிறையில் அடைக்கலாம் என்றது. 1919இல் மத்திய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எதிர்ப்பை மீறி நிறைவேற்றியது. வினா எண் 6, B.R. அம்பேத்கர் தோற்றுவித்த அரசியல் கட்சியின் பெயர் என்ன? 2 அரசியல் கட்சிகள். 1, 1937ஆம் ஆண்டு சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கினார். 2, 1942ஆம் ஆண்டு பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை தொடங்கினார். வினா எண் 7, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எது? விடை: காந்தி விடுதலையான பிறகு சத்தியாகிரக பிரச்சாரத்தை கைவிட உறுதியேற்றார். சிறையில் அடைக்கப்பட்ட இந்தியர்களை விடுதலை செய்ய இர்வின் ஒப்புக்கொண்டார். 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் சட்ட மறுப்பு இயக்கத்தின் முடிவை குறிக்கிறது. இதுவரை ஆதரவளித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டே இருக்கிறது. நன்றி.